நமஸ்காரம். இன்றைக்கி பசும்பாலில் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 1/2 லிட்டர் பசும்பால் வாங்கிட்டேன். அதில் இப்போது ஒரு பாத்திரத்தில் விட்டு காய்ச்சிக்கிறேன். பால் நல்லா காயட்டும். அதுக்கப்புறமா நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்க. பால் நல்லா பொங்கி வருது. இப்போ பொங்கி வந்தாட்டு இதில் நம்ம லெமன் புழிய போடுறோம். இது மாதிரி மீடியம் சைஸாக ஒரு லெமன் எடுத்துக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. கேஸை ஆஃப் பண்ணிட்டு புழிஞ்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் புழிஞ்சு வச்சுட்டு அதை விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம விடுறப்ப பட்டுணும். அதுக்கப்புறமா நான் பற்ற வைப்பேன். பற்ற வச்சாட்டு இப்போது திரிய போகுது. அந்த பால் திரிஞ்சிரும். பார்த்தீங்களா, திரிஞ்சு வந்துட்டா இதை அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு பார்த்தீங்களா, அது அந்த ஆவி பொங்க அது அந்த தண்ணி ஃபில்டர் ஆகும். மேலே தனியாக கீழே தனியாக ஃபில்டர் ஆகின்னு வரும். இது 1/2 மணி நேரம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, தனியாக வருது. இப்போது ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. ஒரு அது இருக்கிறதுக்கு துணி போட்டுக்கோங்க. கீழே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அப்போ தான் அது நல்லா வரும். இந்த பால் தண்ணி கீழே இறங்கிக்கும். அதை வந்து நம்ம செடி கொட்டிக்கலாம். இப்போ இது மாதிரி கொஞ்சோண்டு பச்சை தண்ணி கொட்டும். ஒரு துணியை நல்லா கட்டி ஒரு வெயிட் வச்சு வச்சிடுறோம். அப்புறமா பார்த்தீங்களா நல்லா வந்துடுது பாருங்க. சாஃப்டாக இருக்குது. பார்த்தீங்களா, நல்லா வந்துடுதா. இப்போ நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள்.